ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கனே இல்லாமல் அப்படியே வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது செய்யறதுக்கு வந்து சிக்கன் தேவையில்லை. நான் சொல்கிற மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அப்படியே நம்ம கடைகளை எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 முட்டை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடயே நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கூடையே 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடையே கொஞ்சோண்டு நான் பெப்பரும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய முட்டைகளை வந்து நான் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம சிக்கன் யூஸ் பண்ணாமையே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அப்படியே வந்து சிக்கனில் உள்ள டேஸ்ட் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போது ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம வந்து அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ அதை அப்படியே வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடையே கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கூடையே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடையே 1 டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்து நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். அதாவது நம்ம கரைக்கிற அந்த மாவு வந்து அதிகமாக கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. அதை வந்து இந்த மாதிரி இந்த 4 துண்டுகளாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கூடிய அந்த தண்ணியில் வந்து சேர்த்துடலாம். மசாலா தண்ணியில் சேர்த்து 2 சைடுமே நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே கொண்டு வந்து மைதா மாவில் வந்து பிரட்டி எடுத்துக்கிறேன். எல்லா சைடு படுற மாதிரி நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை மறுபடியுமே வந்து நான் மசாலா தண்ணியில் வந்து சேர்த்துடலாம். இதே மாதிரி நம்ம 3 தடவை வந்து பிரட்டி எடுக்கணும். அப்போ தான் வந்து மேல் பகுதி வந்து நல்லா வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக தான் இதை மறுபடியும் நான் அப்படியே வந்து அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். மறுபடியுமே அந்த மைதா மாவில் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 தடவை செய்யுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, மேலே வந்து அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும். இதை அப்படியே வந்து நான் எடுத்து வேறு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த பீஸுகளை வந்து போட்டு எடுத்துடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து கோட்டிங் மாவுலாம் நல்லா வேகும். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. 2 முட்டை மட்டும் இருந்தால் போதுங்க. சட்டு நம்ம ஈஸியாக வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை செஞ்சிடலாம். இது அப்படியே வந்து நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றுறேன். டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. இது டொமேட்டோ கச்சப்போட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இப்போ டேஸ்டியான சுவையான சிக்கனே இல்லாமல் ஒரு சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைகளை வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மள டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.